உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயிரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சுமாராஜா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரே, இந்த 9வது மாதம் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்பொழுது ஆராதனையில் நாங்கள் உண்மை துதித்தும் மகிமைப்படுத்த கூடியிருக்கிறோம்பா. தகப்பனே, கடந்த 8 மாதமும் கண்ணின் கருபுலி போல ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, எங்களை நடத்தினீரே, எங்களை சுமந்து வந்தீரே, எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நடத்தி வந்தீரே. உமக்கு கோடா கோடி தோத்துறோம்பா. இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருப கிருப கிருபப்பா. ஆவி உற்சாகம் பொழுது மாம்சமோ பலவீனம் பொழுது இயேசுவே மாம்ச பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால் சரத்தை விட்டு எடுத்து போடும். உற்சாகமா நிலவரமான ஆவியல் புதுப்பேன். ஆவியின் சிந்தையை தாரும், ஆவியின் கனிகளால் நிரப்பும். இந்த ஆராதனையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து ஆராதிக்க இருக்குது. ஒரு வீச எங்களை சுத்திகரி, எங்களை பரிசுத்தப்படுத்தும். ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை உருகிறது. தகப்பனே, நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாதகங்கள், ஜபக்குறை, வேதவாசக்குறை, உபாசக்குறை, ஊழியக்குறை எல்லாவற்றையும் ஒரு வீச இந்த கால வேளையிலே மன்னித்து எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய இயேசப்பா, உங்களை நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை தொழுது ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வருந்தும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய அக்னியினால் நிரப்பும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒருமனப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறேன். வருகிற உடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றி கொண்டு வாரும். நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கருவிச்சை. என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தி உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துற பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உம்முடைய பிரசன்னத்தால் மகிமையினால் நிறம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்கள் சோர்வுகள் அசதிகளை எடுத்து போடும். ஆண்டவரே, லௌகிக கவலைகளை எடுத்து போடும். சிந்தைகளை சதறடிக்க விடாதபடி காத்துக்கொள்ளும். மனதை ஒரு நிலையாக்கும். ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கருவிச்சு ஆசீர்வதிந்த அப்பனே அப்பா, எங்களிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி அப்பா, நீர் இந்த ஆராதனையை ஆசீர்வாதமா நடத்தி கொடுக்க முடியாது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக தாழ்ச்சி பெருமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 254வது பாடல், 294வது பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வின் தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மகிழை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்து சோதனை செய்து மகிழை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து கரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உறவினை காத்து உயர்த்தி தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறவினை காத்து உயர்த்தி தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உறவினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறவினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டியே உங்களத்தான். தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டியே உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி வந்தார். 8வது மாதம் முழுவதும் கண்டின் கருவழி போல தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 9வது மாதம் இந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற கிருபையாய் தேவன் சுகபலன் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். நம் தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய எல்கைகளை பெருக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் தேவன் நமக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து கிருபைகளை கொடுத்து அவரை ஆராதிக்க இந்த நாளிலும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த 9வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெற கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவன் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நம்மை நடத்தி தாங்கி வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அவர்களுக்குள்ளே மனமகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவன் நம்மை எப்படியெல்லாம்
கடந்த 8வது மாதம் வழிநடத்தி வந்தார். எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து வந்தார், எப்படியெல்லாம் நமக்கு தேவைகளை சந்தித்தார், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வாதம் கொடுத்தார். போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளை தாண்டி அதை எல்லாவற்றிலும் ஜெயிக்க நமக்கு கிருபை கொடுத்தார் என்பதை உணர்ந்து அவர் சமூகத்திலே நன்றியோடு அவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 124வது பாடல், 124வது பாடல். தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்பவர் நீரே. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீரே, என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே தாங்குகிறீரே, என்னை தள்ளாட பேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு,
ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். தேவகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. வீரகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நம் தகப்பன் நம்மை எங்கெங்கு தலை குனிந்து நின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்மை தலை நிமிர செய்து நடக்க செய்வார். நம்மை தோல்வியே நம்மளை காண விட மாட்டார். எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் நம்மை தப்புவித்து எந்த எதிரியும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து எல்லா இடங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து தலை நிமிரச் செய்வார். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சகோதரனே, சகோதரி, கடந்த 8 மாதமும் ஆச்சரியமாக அதிசயமாக வழிநடத்தி வந்த தேவன் இன்னும் இந்த 9வது மாதம் முழுவதும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய், பராமரிக்கிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய், எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். எந்த லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலக காரியங்கள் சிந்தையை சிதறடிக்க விடாதபடி நம்மை காத்துக் கொள்வோம். நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து தேவனை ஆராதிப்போம். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகோதரனே, சகோதரி, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தை நமக்காக நேர்த்தியாக அதன் காலத்தில் செய்து முடிப்பார். ஆகவே நாம் கலக்கம் பட வேண்டாம். நாம் எப்போதும் ஒரு சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு இருப்போம். நெடுநாளாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை அழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆகவே நம்முடைய காத்திருப்பு எல்லாம் அவர் அறிவார். எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ அது எல்லாம் ஜீவ விருட்சம் போல் நம்மை தேடி வரும். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு ஒரு சமூகத்தில் காணப்படுவோம். இப்பொழுது எல்லோரும் முழங்காலிட்டு பாடல் புஸ்தகத்திலே 143வது பாடல், 143வது பாடல், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இந்த பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே, பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள
உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டு உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் திறந்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் திறந்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் மேலனானேன். நான் பலனானேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டு உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டு உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆம். தேவனுடைய கிருபையினால் தான் நாம் இந்த 9வது மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அவர் கிருபை இல்லை என்றால் நாம் சுக்கு நூறாய் நொறுங்கி போயிருப்போம். தேவன் எவ்வளவு நம்மளை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நடத்துதலை எண்ணி எண்ணி துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்போம். அவர் நமக்கு செய்த உபகாரங்களை எண்ணி எண்ணி துதிப்போம். சகோதரே, சகோதரியே,
இந்த நாட்களிலே நம்மை மட்டுமாக தேவன் பாதுகாத்து பராமரித்து தப்புவித்து விடுவித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கியது. அவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை தாங்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் பகல்ல இருந்து இரவு முழுவதும் வீட்டு சென்று சேருவது பெரிய கிருபை. வேலைக்கு சென்று விட்டு தன்னுடைய பணியை முடித்து விட்டு இந்த உலகத்திலே வாகனங்களில் போய் திரும்பி வீடு வந்து சேருவது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கம் தான் நம்மளை பாதுகாத்து வருகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை எண்ணி எண்ணி நாம் மகிழ்ந்து அவரை துதித்து போற்றி புகழுவோம். தேவன் நமக்கு இந்த உலகத்தில் வேற எந்த சொந்தமும் வைக்கவில்லை. சொந்தமெல்லாம் நமக்கு ஏசப்பா ஒருவர் தான். நமக்கு எந்த பொருளும் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. நம் தேவன் மாத்திரம்தான் நமக்கு சொந்தம். நம் இயேசு மகாராஜா மாத்திரம்தான் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். அவரே எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகவே அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் தேவ சமூகத்திலே பொங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் உடைய சமூகத்தை நீக்க தகுதியற்றவர்கள். எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளிலே உடைய சரீரமான சபையில் அங்கமாயிருந்து ஆராதிக்க தொழுது உள்ள கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம்பா. எங்கள் ஆராதனை அங்கீகரித்தபடினால் சோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவொளி போல பாதுகாத்து எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அது இப்படியே ஆகும். எல்லாமே நீ செய்யக்கூடியவர். ஆகையினால் உன் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரம் நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும் முடிவான குறிக்கப்பட்ட சங்கீதம் 94ஆம் சங்கீதம். 94ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 729. நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்து இருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையும் பரதேசியையும் கொண்டு திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு துளி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாயின் பட்சத்தில் எழும்புறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாயின் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசானம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் கடந்த 8 மாதம் அந்த வருடத்தில் நம்மை பாதுகாத்து தப்புவித்து விடுவித்து நல்ல சுகபலனோடு நம்மை நடத்தி இந்த 9வது மாதத்துக்குள் தேவன் இந்த காலை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கு பெற தேவன் கிருபையாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். நம்முடைய பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகளையும் அவர் சமூகத்தில் வைத்து விடுவோம். நாம் எதையுமே சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த மாதம்
அவர் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றியே சேருவார். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில பலிக்க எல்லோரும் வாக்குத்தத்தை சுதந்திரித்து செல்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இந்த கிரிகளை நடப்பித்து அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். இப்பொழுதும் நாம் தேவ பக்தியோடு பயபக்தியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். அவருடைய தாசன் மூலமாக கர்த்தர் நம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவார். வார்த்தையின் வல்லமையினால் வெளிப்படுவார். வந்திருக்கிற ஒருவரையாவது வெறுமனே விடமாட்டார். எல்லோருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்த இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவன் அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகிற செவ்வாய் தஞ்சாவூர் பிரயாணம் நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்படி அன்போடு கேட்கிறோம். இங்கிருந்து வாகனம் புறப்படும். அருமையான நம்முடைய போதகர் தகப்பன் தலைமை மூலமாக புறப்படும். வந்து பங்கு பெறுங்கள். ஊழியத்துக்கு உள்ள காருக்கு அதிகமாக ஜெபியுங்கள். அநேக நெருக்கடிகள் அந்த காருக்கு நமக்கு காணப்படுகிறது. திரும்ப உடனே சபையாருக்கு பணம் கட்ட கொடுக்க வேண்டும். அதில் எங்களால் ஊழியம் செய்ய முடியாதபடி நாங்கள் மனம் காயமடைந்து காணப்படுகிறோம். அதனால் தொடர்ந்து அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வேதனைகளை நீங்கி நாங்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய எங்களுக்காக ஜெபியுங்கள். வாகன கடன் நெருக்கமாக இருக்கிறது. நீங்கள் உதவி செய்யும்படி அதிகமாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் வாக்குத்தத்த செய்தியை கேட்டோம். தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தம் அருமையான தகப்பன் மூலமாக தேவன் என்னோடும் உங்களோடு பேசினார். தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தம் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இதைத்தான் ஐயா பேசினாங்க. நமக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். தேவன் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நிறைய வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு பேசினார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய குடும்பத்துக்கு அடுத்த, சபைக்கு அடுத்த, எதிர்காலத்துக்கு அடுத்த, நம்முடைய வியாபாரத்துக்கு அடுத்த, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த எல்லாவற்றையும், நமக்கு குறித்த எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவதற்கு யோபு 23:14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையான செல்ல பிள்ளைகளே, தேவனுக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு குறித்ததை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவதற்கு இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அந்த உண்டுங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவரிடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்திருக்கிறதை தேவன் நமக்கு நிறைவேற்ற, அவரிடத்தில் அநேக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அதில் ஒன்று சங்கீதம் 130 சங்கீதம். நமக்கு குறித்ததை
தேவன் நிறைவேற்றுவதற்கு சங்கீதம் 130வது சங்கீதம் 4வது வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அந்த யோபு 23ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதில் முதலாவது அவரிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. இந்த மன்னிக்கிற அனுபவத்தை கொண்டு இந்த மாதம் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். குறித்து வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, ஜெயத்தை கொடுப்பதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற முதலாவது அவரிடத்தில் அநேகம் உண்டு. அதில் ஒன்று, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இந்த மன்னிப்பை கொண்டுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறுவதற்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதில் ஒன்றுதான் மன்னிப்பு. மன்னிப்பை கொண்டு நமக்கு குறித்ததை அவர் நமக்கு நிறைவேற்றுகிறார். மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இந்த மன்னிக்கிற சுபாவம் எப்பொழுது வருகிறது என்றால், இந்த சங்கீதம் 130 வசனம், அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வரும் பொழுது, ஆம், அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆம், அருமையும் இனிமையுமானவர்களே, தேவனுக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு நமக்கு என்ன வேணும் என்றால், அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வரும் பொழுது, அருமையானவர்களை, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் வருகிறது. இந்த மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டுதான் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு எப்ப கிடைக்கிறது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். மன்னிக்கிற சுபாவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. குடும்ப காரியத்தில் மன்னிப்பு வேணும். ஊழியத்துக்கு எடுத்த காரியத்தில் மன்னிக்கிற சுபாவம் வேணும். ஊழியத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடும். இந்த தென் மாவட்டம் தூத்துக்குடி வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் பணத்தை வச்சு ஒரு நாளும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யலை. பணம் தான் எங்களுக்கு தெய்வமாகல. கர்த்தருக்கு அடுத்து நீங்கள் ஒருவருக்கொருவர் நாம் குடும்பத்தில், சபைக்கு அடுத்த காரியத்தில், சமுதாய மக்களுக்கு மத்தியில், வேலை ஸ்தலத்தில் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். மன்னிப்பு தான் நமக்கு தேவன் குறித்ததை நிறைவேற்ற முடியும். மன்னிப்பு, அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். நமக்கு குறித்ததை நிறைவேற்றும். நமக்கு தேவன் என்னத்தை குறிச்சிருப்பாரு? அழிவை குறிச்சிருப்பாரா? சாபத்தை குறிச்சிருப்பாரா? இல்லை. நமக்கு தேவன் என்னத்தை குறிச்சு வச்சிருக்கிறார்? நிறைவேற்ற. அந்த மாதம் உங்களை நாம் ஆசீர்வதிப்பேன், மகிழ்ச்சியாக வைப்பேன், நிறைவாக வைப்பேன். அதைத்தான் கர்த்தர் நமக்கு குறிச்சு வச்சிருக்கிறார். இதற்கு நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் நிச்சயம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிற பயம். சரி, அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில எங்கிருந்து வருகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம், பக்கம் 817, பழைய ஏற்பாடு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும்,
ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால், ஆவியானவர் மூலமாய். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அருமையானவர்களே, இந்த மன்னிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியானவர் தருகிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆவியானவர் மூலமாய் வரும் பொழுது, இதன் மூலமாக நமக்கு நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அந்த அனுபவத்தை தேவன் உண்டு பண்ணி தருகிறார். இந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் குறித்ததை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். உங்களுக்கு நல்லதை குறிச்சு வச்சிருக்கிறார், நல்லதை குறிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு நல்லதை நிறைவேற்றுவார், நல்லதை நிறைவேற்றுவார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்லதை நிறைவேற்றுவார், சுகத்தை கொடுத்து நல்லதை நிறைவேற்றுவார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நல்லதை நிறைவேற்று, ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்லதை நிறைவேற்றுவார். உங்கள் கடன் பாரத்தை நீக்கி நல்லதை நிறைவேற்றுவார். உனக்கு குறித்ததை, நமக்கு குறித்ததை இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்ற போதுமானவர். அதற்கு அவரிடத்தில் அநேகம் உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேற அதில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அருமையானவர்களே, கர்த்தருக்கு மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த மன்னிக்கிற சுபாவம் அவருக்கு பயப்படுகிற பயத்தில் வருகிறது. அருமையானவர்களே, அவருக்கு பயப்படுகிற பயம் ஆவியினால் வருகிறது. ஆவியானவர் மூலமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கிடைக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வைக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு 2 லைன் பாடலை பாடி மீண்டும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியினுடைய நிறைவை நாம் தொடர்ந்து கேட்க போறோம். உம்மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்புமாட்சிமையா என்னுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, என்னுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, என்னெல்லோ பாவமாகன்ற தூரமே, என்னாலுமே என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையில் உன்னத நாள் செய்த, இந்நாள் வரையில் உன்னத நாள் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவை நீ என்னாலுமே துதிப்பார். வாக்குத்தத்தம் நிறைவேற அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பை வைத்துதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு குறித்ததை தேவன் இந்த மாதத்தில் நிறைவேற்ற அடுத்து அவரிடத்தில் என்ன உண்டு? வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன உண்டு? சங்கீதம் 130 7 சங்கீதம் 130:7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இரண்டாவது, அவரிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு அவரிடத்தில் கிருபையும் மீட்பும் உண்டு. அப்ப இரண்டாவதாக சங்கீதம் 130:7 படி கர்த்தரிடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவரிடத்தில் என்னத்தை வச்சிருக்கிறார்? கிருபையை வச்சிருக்கிறார். கிருபையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். கிருபை 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 கிருபை. அருமையானவர்களே, கிருபை இந்த மாதம் முழுவதிலும், இந்த வருஷம் முழுவதிலும், ஜீவனுள்ள நாளெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேற கிருபையை முக்கியத்துவப்படுத்தணும். கிருபை தான் நமது வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது போதுமானது. அவரிடத்துல கிருபையும்
திரளான மீட்பும் உண்டு. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த சங்கீதம் 137 படி அவரை நம்புகிற நம்பிக்கைக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 137 போடப்பட்டிருக்கிறது. அவரை நம்புகிற நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 4:15 படி அன்பானவர்களே, நாம் வாழ்க்கையிலே எல்லாரும் சோத்திரம் செய்யும் பொழுது கிருபை நமக்கு கிடைக்கிறது. கிருபைதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானபடி இருக்கிறது. ஆமருமையானவர்களே, வாக்குத்தத்தம் அதிகாலை வேளையிலே இந்த 9வது செப்டம்பர் மாதம் 1 தேதியில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும். கிருபையினால் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றுகிறார். கிருபை கிடைக்க அவரை நம்ப வேண்டும். கிருபை கிடைப்பதற்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பக்கம் 248. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்களே, சங்கீதம் 137 படி வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்குரிய கிருபை நமக்கு கிடைக்க அவரை நம்ப வேண்டும். வாக்குத்தத்தத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்குரிய கிருபை நமக்கு கிடைப்பதற்கு நாம் எல்லாரும் சோத்திரம் செய்ய வேண்டும். சோத்திரம் சொல்ல 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 அவரை நம்புகிற நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக வாழ 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 அவருக்கு நாம் சோத்திரம் சொல்ல 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 கிருபை 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 நமக்கு உண்டாகிறது. இந்த கிருபை தான் வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறது. வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறது. நமக்கு குறித்த இருக்கிறதை நிறைவேற்ற கிருபை அவரிடத்தில் உண்டு. அதை கொண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். முதலாவது மன்னிப்பு உண்டு, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. 2வது கிருபை உண்டு, இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அதுல 2 பார்த்திருக்கிறோம். முதலாவது மன்னிப்பு, 2வது கிருபை. ஒரு 2 லைன் பாடலை கேட்டு தொடர்ந்து செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆமென், ஆமென். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துவீரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துவீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே என்று சொல்லி பேச்சு நடத்தினே. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே என்று சொல்லி பேச்சு நடத்தினே. கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டீரே, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டீரே. கவலையை கழிப்பாக மாற்றி விட்டீரே, கவலையை கழிப்பாக
கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அதுல ஒன்று மன்னிப்பு, இரண்டாவது கிருபை, மூன்றாவது சங்கீதம் 130 அதுல 7வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. யோபு 23:14 படி நமக்கு தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற இன்னும் அவரிடத்தில் நிறைய உண்டு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எது அவரிடத்தில் உண்டு, எதை கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்? மீட்பை கொண்டு. மீட்பை கொண்டு. முதலாவது அருமையா மன்னிப்பை கொண்டு, இரண்டாவது கிருபையை கொண்டு, மூணாவது மீட்பை கொண்டு. எதை கொண்டு அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எதை கொண்டு அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? சங்கீதம் 130 முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இரண்டாவது வசனம், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆண்டவர் எதை கொண்டு நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பலவிதமான மேட்டின்மையிலிருந்தும் பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் பலவிதமான கட்டுகளிலிருந்தும் தேவன் எதை கொண்டு நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார்? செபத்தின் மூலமாய், அவரை கூப்பிடுகிற கூப்பிடுதல் விண்ணப்பத்தின் மூலமாய் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். மீட்டுக் கொள்ளுகிறார். இந்த மீட்பின் மூலமாய் நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். உங்களுக்கு என்னத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார்? குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்னத்தை குறித்து வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதங்களை, ஜெயங்களை, உயர்வுகளை, அருமையானவர்களை, மகிழ்ச்சியை, இன்னும் அநேகம் உங்களுக்கு குறிச்சு வச்சிருக்கிறார். அந்த குறித்து வைத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவரிடத்தில் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதுல ஒண்ணுதான் மீட்பு. இந்த மீட்பு எதன் மூலமாக வருகிறது? அன்பானவர்களை, ஜெபத்தின் மூலமாய் வருகிறது. அடுத்து தேவன் நம்மளை எதை கொண்டு மீட்டுக் கொள்ளுகிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1:19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அடுத்து கர்த்தர் நம்மளை வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. எதை கொண்டு நம்மளை மீட்டு, எதை கொண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்? மீட்பை கொண்டு. எதை கொண்டு மீட்டுக் கொள்ளுகிறார்? இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஆட்டு இரத்தம் அல்ல, கோழி இரத்தம் அல்ல, புறா இரத்தம் அல்ல, உலகத்துக்கு அடுத்த மனுஷ இரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் மேட்டின்மைகளையும் உலகத்துக்கு அடுத்த எல்லாவற்றிலிருந்து, உலக மாமிசம் பிசாசிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். இந்த மீட்பை கொண்டு கர்த்தர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? முதலாவது அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இரண்டாவது அவரிடத்தில் கிருபை உண்டு. மூணாவது அவரிடத்தில் மீட்பு உண்டு. நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். உனக்கு எனக்கு குறித்த, நமக்கு குறித்ததை நிறைவேற்ற இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று வாக்குத்தத்தம் யோபு 23:14 பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம்,
கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம், மன்னிப்புக்கு ஒப்பு கொடுப்போம், மீட்புக்கு ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது கர்த்தர் நமக்கு குறித்த வாக்குத்தத்தத்தை இந்த அதிகால வேளையிலே நமக்கு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இந்த 3 கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். இதை கொண்டு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நமக்கு என்ன ஆசீர்வாத சாபத்தையா குறிச்சு வச்சிருக்கிறாரு? இல்ல அழிவை குறிச்சு வச்சிருக்கிறார்? நமக்கு நல்லதை குறிச்சு வச்சிருக்கிறார். நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த செப்டம்பர் மாதம் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, குழந்தை கிடைக்கும், திருமண தடைகள் மாறும், குடும்பமாக நல்லா இருப்பீங்க, சண்டை சச்சரவுகள் நீங்கும், நீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த காரியத்தை இந்த உலக தோற்றத்திற்கு குறித்து வைத்ததை இந்த செப்டம்பரில் நிறைவேற்ற இந்த 3 அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு 2 லைன் பாடலை பாடி தொடர்ந்து 1-2 வேகமாய் வாசித்து தியானித்து முடிப்போம். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திரன்றோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திரன்றோ. விண்குல குயர்ந்தோர் உன்னத சிறந்தோ, மித்திரனே சுக பாத்திரமருளோம். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மன்னிப்பை கொண்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். கிருபை கொண்டு மீட்பை கொண்டு வாக்குத்தத்தத்தை நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவரிடத்தில் இன்னும் அநேகம் உண்டு. 3 அவற்றை உள்ள 3 பார்த்தோம். 4வது இந்த 1-2 தியானிச்சு நம்ம ஐயா ஊழியக்காரர் ஐயா கையில கொடுப்போம். யோபு 12 அதில் 13வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்டோம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. 4வது நமக்கு குறித்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவரிடத்திலே அருமையானவர்களே என்ன உண்டு? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஆலோசனை அவரிடத்தில் உண்டு. நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம். ஏசப்பா கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலோசனையை கேட்போம். முழங்கால் படியிட்டு கேட்போம், டெய்லி கேட்போம் அவரிடத்தில் ஆலோசனை. அந்த ஆலோசனையை ஊழியக்காரனிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். ஊழியக்காரங்கிட்ட வந்து ஐயா கிட்ட வந்து ஆலோசனை கேளுங்க. அடுத்து நீங்க வேதத்தை வாசித்து செபிக்கும் பொழுது ஏசப்பா ஆலோசனை தருகிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை ஆவியானவர் மூலமாய் கிடைக்கிறது, வேதத்தின் மூலமாய் கிடைக்கிறது, பிரசங்கத்தின் மூலமாய் ஆலோசனை கிடைக்கிறது, முதியோர்கள் மூலமாய் ஆலோசனை கிடைக்கிறது. இந்த ஆலோசனையின் மூலமாய் தேவன் நமக்கு குறித்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய இயேசு இந்த மாதத்தில் நிறைவேற்றுகிறார். கடைசியாக யோபு அந்த 12:13 அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. 5வது கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் குறித்ததை நிறைவேற்ற அவரிடத்தில் புத்தி உண்டு. புத்தியை கொண்டு நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார்.
அல்லேலூயா. புத்தி 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 புத்தியில ஒரு புத்தியை கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்ததை நிறைவேற்றுகிறார். என்ன கர்த்தருடைய புத்தி என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழி 4ஆம் அதிகாரம், அதுல 13, 14, 15. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. தேவனுடைய புத்திமதி தான் நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது. எது தேவனுடைய புத்திமதி? அந்த 14வது வசனம், துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாமல் நீதிமானுடைய பாதையில் பிரவேசித்து அந்த வழியாய் நட. அடுத்து, தீயோருடைய வழியில் நடக்காதே, நல்லவருடைய வழியில் நட. இதுதான் தேவன் கொடுக்கிற புத்திமதி. இந்த புத்திமதியை கொண்டு தேவன் நமக்கு குறித்ததை, வாக்குத்தத்தத்தை, குறித்த வாக்குத்தத்தத்தை ஆமா கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். சோதரம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.